தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி நேதாஜி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய தகவல்களை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1942ஆம் ஆண்டுக்கு பின்னர் காந்தியின் சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை என தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியிருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற ஆளுநர் ஆர்.என். ரவி தற்போது 1942ஆம் ஆண்டுக்கு பின்னர் காந்தியின் சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை என்றும், நேதாஜி இல்லை என்றால் 1947இல் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது என்றும் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி 1942க்கு பிறகு காந்தியின் சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை என பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். விவரங்களை பதிவு செய்யலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 127வது பிறந்த தின நிகழ்வு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்று உரையாற்றினார். அதில் அவர் பல்வேறு கருத்துக்களை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சுதந்திர போராட்டம் குறித்து தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் 1942ஆம் காலகட்டத்திற்கு பின்னர் காந்திஜியினுடைய அந்த சுதந்திர போராட்டம் என்பது எடுபடவில்லை என்றும், குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய ராணுவத்தினருடைய அந்த புரட்சி காரணமாகவே 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்ததாகவும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இல்லை என்றால் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது என்கின்ற கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார். அதே போல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் அவர் ஆளுநர் தன்னுடைய உரையில் சாடியிருக்கின்றார். குறிப்பாக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஒத்துழையாமை போராட்டம் காரணமாக தாங்கள் சுதந்திரம் வழங்கவில்லை என்றும், நேதாஜியினுடைய ராணுவத்தினுடைய புரட்சி காரணமாகவே சுதந்திரம் வழங்கியதாகவும் தெரிவித்திருப்ப அப்போதைய பிரதமர் அட்லி என்பவர் தெரிவித்திருப்பதாக ஆளுநர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் குறித்தும், அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவின் தேசத்தந்தை என்கின்ற அடிப்படையிலான கருத்துக்களை தமிழக ஆளுநர் முன்வைத்து தற்பொழுது இந்த நிகழ்வில் உரையாற்றியிருக்கின்றார். கீதன், தற்போது சுதந்திர போராட்டம் தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். காந்தியினுடைய சுதந்திர போராட்டம் 1942க்கு பிறகு பலனளிக்கவில்லை என்கிற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். வேறு முக்கியமான கருத்துக்கள் ஆளுநர் பகிர்ந்து கொண்டவை என்னென்ன? அதாவது குறிப்பாக அதாவது தமிழக வீரர்கள் நேதாஜியினுடைய அந்த படையில், INA படையில் இணைந்து பணியாற்றியதை தமிழர்கள் குறிப்பாக அதை அங்கீகரிக்கவில்லை என்கின்ற அந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்திலிருந்து பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த ஆராய்ச்சிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற அந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இனி வரும் காலகட்டங்களில் நேதாஜி மற்றும் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த ஆய்வுகள் நிறைய மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதே போல ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆட்சி காலத்திற்கு பின்னர் நம் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை மறந்துவிட்டதான அந்த கருத்தை ஆளுநர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அடிப்படையில் இன்றைய அந்த 127வது இந்த நேதாஜி அவர்களுடைய பிறந்த தின விழாவில் ஆளுநர் பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக அவர் பேசியிருக்கின்றார். இதில் அவர் பேசியிருப்பது முக்கியமாக வாய்ந்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேசத்தந்தை என்கின்ற அந்த அங்கீகாரத்தை அவர் வழங்கியிருக்கின்றார் ஆளுநர். அதே போல இந்திய தேசிய காங்கிரஸை விமர்சித்திருக்கின்றார். இப்படி பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் பேசியிருக்கின்றார். நன்றி கீதன், விரிவான விவரங்களுக்கு.